கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த நாட்களில் கடைசி காலத்தை நாங்கள் வாழ்கிறோம். ஆகவே கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி கொண்டு வருகிறது. இந்த உலகமும் அந்தி கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதமாக எல்லாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய மணவாளனை சந்திக்கிறதுக்கு நானும் நீங்களும் ஆயத்தப்படுவோமாக. சபை விழித்திருந்து ஆயத்தமாக இருந்தால்தான் அவருடைய வரியில் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆகவே தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். எப்படி நாம் திறப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்தோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி திறப்பு ஏற்படுகிறது, அதை எப்படி குடும்பத்தை பாதிக்கிறதுன்னு சொல்லி பல காரியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு. அதான் நாம் கடந்த முறை நாங்கள் பார்த்த நாங்கள் மூன்றாவது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையிலே திறப்பு உண்டாகிறதுன்னு சொல்லி முதலாவது பார்த்தோம். ஒரு மனுஷன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் நித்திரை இருக்கும்போது அதை எதை குறிக்கிறது என்று பார்த்தோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும் போதும் திறப்பு உண்டாகிறது, அதை நிமித்தமாக திறப்பு உண்டாகிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். மூன்றாவது தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணும் போது நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே திறப்பு உண்டாகுதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதான் அதை என்ன சொன்னா அகந்தை, பெருமை, மேட்டிமை இப்படியான காரியங்களினாலே நாம் என்ன செய்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திறப்பை நாம் உண்டாக்குகிறோம். அப்போ அந்த திறப்பின் மூலமாக பிசாசுடைய கிரியைகள் நமக்குள்ளே காணப்படும். அதான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்றால் பிசாசு இச்சம்படி செய்ய நாம் அவனாலே நடத்தப்பட தொடங்கி விடுவோம். அப்போ அதான் கவனமாக இருக்க வேணும். அதான் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்முடைய கிரியைகளெல்லாம் கவனமாக இருக்க வேணும். அதான் நான் கடந்த முறை நாங்கள் நாங்கள் நம்முடைய கிரியை எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், 5 காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு அந்த நம்முடைய கிரியை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி. ஆனால் ஒரு வசனத்தை உங்களை நான் காட்ட விரும்புகிறேன். தீத்துக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். பாருங்கள், அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், இப்போ நம்மளுடைய கிரியை குறித்து நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம், நாம் இந்த ஆலயத்துக்கு போய் வருகிறோம் என்று சொல்லுகிறோம். பல காரியத்தை நாம் சொல்லுகிறோம், ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாம் நாவாலைத்தான் நாம் சொல்லுகிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறேன்டா அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அப்போ அறிக்கை பண்ணுகிறோம் நம்முடைய நாவினாலே. ஆனால் அவர் கிரிகளினாலோ பாருங்கள் அவரை மறுதலிக்கிறார்கள். பாருங்கள், நாம் என்ன செய்கிறோம், நாம் ஒரு காரியத்தை சொல்லுகிறோம், ஆனால் அதன்படி நாம் செய்வதில்லை. அதான் நாங்கள் பார்க்குறோம். பரிசேயர், வேத பார்க்கிற எல்லாம் அவங்க போதித்தாங்க, ஆனால் அவர்கள் அதன்படி செய்வதில்லை. அதான் ஏசு சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறதை படி நீங்கள் செய்யுங்கள், ஆனால் அவருடைய செய்கையின் படியோ நீங்கள் செய்யாதிருங்கள்னு சொல்லி. ஏன்னா அவர்கள் சொல்லியும் அதன்படி செய்கிறது இல்லை என்று சொல்லி இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அதுதான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் என்ன செய்கிறோம்னா நம்முடைய நாவினாலே நாம் அறிக்கை பண்ணுகிறோம். அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டவன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், நாம் ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி நாம் நம்முடைய நாவினாலே நாம் அறிக்கை பண்ணுகிறோம். ஆனால் நம்முடைய கிரியைகளினாலே நாம் என்ன செய்கிறோம்னா அதை நாம் மறுதலிக்கிறோம். அதான் கிரியை முக்கியம். அப்போ அப்படியான கிரியை இருக்குமா இருந்தால் அதான் வெளிப்பட சொல்லப்பட்டிருக்கு. இயேசு என்ன செய்வாராம், வாந்தி பண்ணி போடுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மனம் திரும்பாச்சு 10 என்ன நடக்குமாம், விளக்கு தண்டையான எடுத்து போடுவார்னு சொல்லி அங்கே வெளிப்படத்தில் நாங்கள் பார்க்கிறோம். யோவானில் நாங்கள் பார்க்கிறோம் 15ஆம் அதிகாரத்தில் அவர் அறுத்து போடுவார்னு சொல்லி. அப்போ பாருங்கள், அப்போ இந்த மனம் திரும்பாத போனால் இப்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடும். இப்போ அதனால தான் நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய கிரியை எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஆனால் நாம் அதுக்கு நேரம் எடுப்பதில்லை. நம்முடைய கிரியை எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் நேரம் எடுப்பதில்லை. நம்முடைய வழிகளை நாம் என்ன செய்வதில்லை, சிந்தித்து பார்ப்பதில்லை. நம்முடைய வழி எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பரிசோதித்து பார்ப்பதில்லை. அப்போ அதுதான் மிக முக்கியம். நம்முடைய கிரியை எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் அதை சிந்திப்பதில்லை. ஆனால் பரலோகம் எல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறது. அதான் கடந்த முறையை நாங்கள் நாங்கள் பாருங்கள். அப்போ அந்த தன்னை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணும் போது பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் திறப்பை நாம் உண்டாக்குகிறோம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதான் பாருங்கள், லூசிபரோட வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், 11 காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையானது காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில் வைத்திருந்தார். அதான் பாருங்கள் 11 காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த 11 காரியத்தை நிமித்தமாக பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள என்ன வந்ததுன்னா மேட்டிமை வந்தது. பாருங்கள், அதான் சொல்லப்படுகிற எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, உன் அழகினால்
உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்றுன்னு சொல்லி அங்கே கர்த்தர் சொல்லுகிற நாங்கள் பார்க்கிறோம். அப்போ மேட்டிமை பார்த்தீங்கன்னா நம்மளை விழுச்சிக்கு, அதாவது நம்முடைய விழுதலுக்கு அது காரணமாக இருக்கக்கூடாது. அதான் லூசிபரோட வாழ்க்கையில நாங்கள் பார்க்கும்போது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேருப்பாக இருந்தான். எவ்வளோ காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது பாருங்கள். எவ்வளோ ஞானம் இருந்தது பாருங்கள். ரத்தின கற்களாலே அவன் மூடப்பட்டிருந்தான். ஸோ பல காரியங்கள் நாங்கள் பார்க்கிறோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். அந்த காரியத்தினாலே அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றால் மேட்டிமை காணப்பட்டது பாருங்கள். அந்த மேட்டிமை பாருங்கள் எப்படின்னு சொன்னால் பாருங்கள், அவனுடைய வீழ்ச்சிக்கு அது காரணமாக இருந்தது அந்த மேட்டிமை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சில நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தருவார் பாருங்கள். சில விதமான ஆசீர்வாதங்களாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சில நன்மைகள், நல்ல வேலை நமக்கு சில நேரம் கர்த்தர் தந்திருப்பார். மற்றவர்களை விட நல்ல வருமானமாய் நமக்கு இருக்கும். மற்றவர்களை விட நல்ல வேலை வாய்ப்பு நமக்கு கர்த்தர் தந்திருப்பார். நல்ல வசதி நமக்கு தந்திருப்பார். ஸோ அந்த காரியத்தை வைத்து நாம் எந்த விதத்தில் நாம் மேட்டிமை கொள்ளக்கூடாது பாருங்கள். அதாவது லூசிபருக்கு நடந்த காரியம் என்ன? எவ்வளோ காரியம் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருந்தாலும் அந்த காரியத்தினாலே பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே மேட்டிமை காணப்பட்டது பாருங்கள். அது மாத்திரமல்ல, எசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 உள்ள வசனங்களை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே பாருங்க. லூசிபரை சொல்லும் போது அவன் இருதயத்தில் சிந்தித்தான் அந்த காரியத்தை பாருங்கள். இருதய சிந்தினதே பாருங்கள் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிருந்த. இன்றைக்கு பாருங்கள், நாம் வாயில் நாம் சொல்ல மாட்டோம். சில பேர் சொல்லுவாங்க, பெருமையாக கதைப்பார்கள் தங்களை பற்றி, தங்களுக்கு இருக்கிற காரியங்களை பற்றி, தங்களுடைய பிள்ளைகளோட படிப்பை குறித்து சில பேர் பெருமையாக கதைப்பார்கள். ஆனால் சில பேர் கதைக்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய இருதயத்தில் அதை சிந்தித்து கொண்டிருப்பார்கள் பாருங்கள். அதான் நேபுகாத்நேச்சரை நாங்கள் பார்க்கும்போது, நான் கட்டின மகா பாபிலோன்னு சொல்லி பாருங்கள் அவருடைய இருதயத்தில் அந்த எண்ணங்கள் வந்தது பாருங்கள். அது அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. அவர் மிருகத்தை போல் ஆனார்னு சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம் தானியேல் புத்தகத்திலே பாருங்கள். அப்போ நம்முடைய இந்த மேட்டிமையினாலே பிசாசு நம்ம என்ன விழ தள்ள பார்ப்பான். அதான் வீழ்ச்சிக்கு அது காரணமாக இருக்கும் அந்த மேட்டிமை. அதான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது கர்த்தராலே நமக்கு உண்டானது. அவருடைய கிருபையினாலே, அவருடைய மனதுருக்கத்தினாலே அது நமக்கு கிடைத்தது. அது நாம் பெருமை பாராட்ட நமக்கு எந்த தகுதியும் இல்லை பாருங்கள். நமக்கு இருக்கிற எல்லா வசதிகள், அது வீடாக இருக்கலாம், வாகனங்களாக இருக்கலாம், நல்ல வருமானமாக இருக்கலாம், நல்ல வேலையாக இருக்கலாம், பிள்ளைகள் நல்லா படிக்கிறார்கள், எல்லாம் கர்த்தருடைய கிருபை. அதான் நாம் மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு ஒன்றுமே இல்லை பாருங்கள். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தென்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரியாய் இருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தராலே நமக்கு உண்டானது. அவருடைய பலன் கர்த்தர் எங்களுக்கு தந்தார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற கர்த்தர் பலன் தருகிறார். ஒவ்வொரு நாள் நாங்கள் படுத்து நாங்கள் விழித்தெழும்புவதே கர்த்தருடைய கிருபை பாருங்கள். எத்தனை பேர் படுக்கைக்கு போகிறார்கள். சில பேர் பாருங்கள் அடுத்த நாள் எழுந்திருக்க முடியாதபடி இருக்கிறார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா தலைக்கு கீழே இயங்க முடியாதபடிக்கு வருகிறது, பக்கவாதங்கள் வருகிறது பாருங்கள், மற்ற ஹார்ட் அட்டாக் வருகிறது. இப்படி பலவிதமான காரியங்கள், வியாதிகள் பார்த்தீங்கன்னா பல மனுஷரை தாக்குகிறது. இன்றைக்கு பாருங்கள் ஹார்ட் அட்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு வயது உள்ளவர்களுக்கும் கூட வருகிறது. முந்தைய ஒரு காலத்திலே வயது போனதான் ஹார்ட் அட்டாக் நாங்கள் கேள்விப்படுகிறோம் வருகிறதுன்னு சொல்லி. ஆனால் இப்போ பார்த்துட்டீங்கன்னா இளம் வயது உள்ள பிள்ளைகளுக்கும் கூட ஹார்ட் அட்டாக் வருகிறது, பக்கவாதங்கள் வருகிறது பாருங்கள். அப்போ இப்படியான ஒரு காலகட்டத்தை நாம் வாழ்கிறோம். அப்போ நாம் நினைப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அப்போ நம்முடைய கைபலன் அல்ல, கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருகிறார். கர்த்தர் நமக்கு அந்த பலன் தருகிறார். ஒவ்வொரு நாள் நாம் எழுந்திருக்க செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் சுக பலத்தோடு நாம் வேலைக்கு போகிறோம். திரும்பி நாங்கள் வரும்போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறார்கள், வீட்டை வருகிறார்கள் பாருங்கள். எவ்வளவோ
காரியங்கள் வந்து உலகத்திலே நடக்கிறது, எவ்வளோ விபத்துக்கள் நடக்கிறது, எவ்வளோ ஆபத்துக்கள் இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபையாலே தான் நாம் அசைகிறோம், நடக்கிறோம், பிழைத்திருக்கிறோம், நாம் ஓடுகிறோம். எல்லாம் கர்த்தருடைய கிருபையாலே தான். நாம் நம்மை குறித்து பெருமை பாராட்டவோ, நம்மை அகந்தையாக நாம் எண்ணுவதுக்கோ, நாம் அகந்தையாக பேசுவதுக்கோ நமக்கு எந்த காரணமும் இல்லை நம்மிடத்தில். என்றால் கர்த்தர் கொடுத்த கர்த்தர் அதை எடுக்கவும் முடியும். அதான் யோபுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், ஒரு நாளில் எல்லாத்தையும் யோபு இழந்து போனார். அப்போ கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும். பாருங்கள், ராஜாவாக இருந்த நேபுகாத்நேச்சாரை பாருங்கள், அவர் மிருகத்தை போல அவர் மாற்ற முடியும். ஆடுகளுக்கு பின்னால் போன தாவீதை ராஜாவாக மாற்ற அவரால் முடியும். பாருங்க, அடிமைத்தனத்திலே பார்த்தீங்கன்னா யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார், அடிமையாக விற்கப்பட்டார், சிறைச்சாலையில் இருந்தார் பாருங்க. ஆனால் அவர் என்ன செய்தார்னா பார்வோனுக்கு அடுத்தவனாக தேவன் உயர்த்தினார் யோசேப்பை. அப்போ கர்த்தரால் எல்லாம் ஆகும். அப்போ நாம் எதை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை பற்றி கொள்ளிருக்க வேண்டும். கர்த்தரை நாம் சார்ந்து வாழ. நமக்கு இருக்கிற வருமானங்களோ, நமக்கு இருக்கிற வசதியோ, நமக்கு இருக்கிற படிப்போ, பட்டமோ, நமக்கு இருக்கிற பெயரோ, புகழோ, அதை நாம் சார்ந்து வாழக்கூடாது. கர்த்தரை தான் நாம் சார்ந்து வாழ வேண்டும். அவரை தான் நம்பி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். பணத்தை நம்பியோ, நமக்கு இருக்கிற திறமையை நம்பியோ, நமக்கு இருக்கிற படிப்போ நம்பியோ நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. கர்த்தரை சார்ந்து அவரை நம்பி நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். அதான் கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்கிறார் என்றால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது கேட்ட பலனை கர்த்தர் தருகிறார். அது கேட்ட ஞானத்தை கர்த்தர் தான் தருகிறார். அது கேட்ட புத்தியை கர்த்தர் தான் தருகிறார். அப்போ அவராலே தான் நாம் என்ன செய்கிறோம்? பிழைக்கிறோம். அப்போ அதான் மறந்து போகக்கூடாது. மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம். நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.